இவ்வளவு சீக்கிரமான ஒரு சூழ்நிலையிலே எங்கள் திருச்சபையின் அன்பு உறுப்பினர் திரு அருள்குமார் அவர்களுக்கு ஒரு இரங்கல் உரை சொல்ல வேண்டி வரும் என்று சொல்லி நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் திருச்சபையின் உறுப்பினர்கள் ஒழுங்காக தவறாமல் எங்கள் ஆராதனைகளிலே கலந்து கொண்டு இருக்கின்ற உறுப்பினர்கள் உண்டு. எங்கள் திருச்சபையை சார்ந்தவர்கள் வெளி இடங்களிலே இருக்கிறவர்கள் உண்டு. ஒட்டுமொத்த உறுப்பினர்களிலும் என்னை பொறுத்தவரை எங்கள் திருச்சபையிலே இருக்கிற சபைக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் உண்டு, இந்நாள் உறுப்பினர்கள் உண்டு, அத்தனை பேருக்கும் தெரியும். எங்கள் திருச்சபையின் உறுப்பினர்களிலே எங்கள் திருச்சபையை நேசிக்கின்ற ஒரு சிறந்த குடும்பம் என்று சொன்னால் அது காலம் சென்ற திரு முத்துசாமி அவர்களுடைய குடும்பம். அந்த குடும்பத்திலே 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், ஒரு சகோதரி. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்திலே இதே இடத்திலே மூத்த சகோதரனுடைய இரங்கல் உரை நடைபெற்றது. அந்த காயம் ஆறுவதற்கு முன்பாக சற்றும் எதிர்பாராத முறையிலே எங்கள் திருச்சபையினுடைய இந்த உறுப்பினருடைய இழப்பு என்பது அது சாதாரண இழப்பு அல்ல. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்கள் திருச்சபையில் உள்ள அத்தனை உறுப்பினர்களிலும் திருச்சபையை நேசித்த ஒரே குடும்பம் என்று சொன்னால், ஒரே குடும்பம் என்று சொல்ல முடியும். எல்லோரும் நேசிக்கின்றோம். ஆனால் வெளியிலே செல்கிறவர்கள் எல்லாம் தாய் சபையை மறந்துவிட்டு பட்டினங்களிலே செல்கிறவர்கள் பட்டினத்திலே உறுப்பினர் ஆகுவதற்கும் அந்த ஆலயங்களிலே தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் முயற்சி செய்வார்கள். எங்கள் அன்பு சகோதரரும் திருவனந்தபுரத்திலே அந்த எம்எம் சர்ச்சிலே மிக முக்கியமான ஒரு அந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு உறுப்பினர். ஆனால் இறுதி வரை தங்களுடைய குடும்பத்தினுடைய மெம்பர்ஷிப் இங்கதான் இருக்கணும்னு சொல்லி அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எம்எம் சர்ச்சில் எவ்வளவோ முறை அவர்கள் முயற்சி செய்தார்கள். எங்க சர்ச்சில் ஒருத்தவங்க வந்து சண்டை போட்டு எங்கள்கிட்ட இருந்து டிசி வாங்கிட்டு போனாங்க. நாகர்கோவில்ல அந்த தலைமை திருச்சபையிலே சேர வேண்டும், அதுதான் அவர்களுக்கு பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து டிசி வாங்கிட்டு போனவங்க இருக்கிறாங்க. ஆனா எம்எம் சர்ச்சில் இவங்களுக்கு உறுப்பினர் கொடுக்கிறோம் சொன்னப்புறமும் அதை தள்ளிவிட்டு எங்கள் திருச்சபையிலே தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்ற நான் நேசிக்கின்ற ஒரு நல்ல குடும்பம். எனக்கு சரியாக 15 ஆண்டுகளாகத்தான் இவர்களோடு பழக்கம். நான் திருச்சபை சபைக்குழுவிலே உறுப்பினரான முதல் அங்கே கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாட செல்லும் பொழுது அப்பொழுதுதான் முதலாக நான் இவர்களை சந்திக்கின்ற குடும்பத்தை சந்திக்கின்றதே அப்பொழுதுதான். முதல் சந்திப்பே என் நினைவுகளிலிருந்து மறக்க முடியாத சந்திப்பு. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கள் திருச்சபையிலே ஒழுங்காக ஆராதனைகளிலே கலந்து கொள்ளாமல் அங்கே நாங்கள் பாட செல்லும் பொழுது அங்கே அவர்கள் எங்களை வரவேற்ற விதம் இதுவரையிலும் நான் எங்கும் கண்டதில்லை. எந்த இல்லத்திலும் இந்த ஒரு வரவேற்பு, இந்த விருந்தோம்பல் இந்த 2 குடும்பங்களிலும், காலம் சென்ற ராஜு அவர்களுடைய குடும்பம், திரு அருள்குமார் அவர்களுடைய குடும்பம், இந்த 2 குடும்பங்களிலும் எங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பு என்பது நான் இதுவரையிலும் எந்த மற்ற இல்லங்களிலும் கண்டிராத ஒரு உண்மை. அந்த அளவிற்கு நேசித்தார்கள். அன்பு அந்த பிள்ளைகள், திருமதி ஆஷா அவருடைய தங்கை, இவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். 15 வருடங்களுக்கு முன்பாக சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். வேற யாரும் இல்லை. எங்களுக்கு உணவு பரிமாறுவது அவர்களே சமைத்து விதமாக அவர்களே சமைத்து இந்த 2 பிள்ளைகள், இந்த திரு அருள்குமார் அவர்கள், திருமதி அருள்குமார் அவர்கள் அவர்களாகவே எங்களை கவனிக்கின்ற அந்த விதம், ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே சாப்பிட்டீங்களா, இதை சாப்பிட்டீங்களா, இதை சாப்பிட்டீங்க, ஒவ்வொரு அந்த விதம் என்பது என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. அந்த விருந்தோம்பல் அவர்களிடம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அடுத்தபடியாக ஒரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திரு முத்துசாமி அவர்களுடைய இல்லத்தை நாம் சென்று பார்த்தோமானால் தெரியும். இன்னும் அவருடைய தாயார் அன்பு பராமரிப்பிலே, இவருடைய பராமரிப்பிலே, மருமகளுடைய பராமரிப்பிலே, பேர பிள்ளைகளுடைய பராமரிப்பிலே
இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாயை பேணுகின்ற அந்த விதம், அந்த குடும்பம் ஒன்றுபட்டு நம்மளை நம்மை வரவேற்கின்ற விதங்கள், இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குடும்பத்தை பார்த்து நான் கற்றுக்கொண்ட மிக ஆச்சரியமான தாயை பேணுவதிலே தாய் மிகவும் வயோதிகமாக பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சமீப நாட்களிலும் அங்கே